வணக்கம். செல்வகுமாரின் வான்வெளியை பார்ப்போம். வான்வெளியில் சூரியன், சந்திரன், கோள்கள், துணைக்கோள்கள் எங்கே இருக்கிறது என்பதை அடையாளம் காண்போம், கண்டு ரசிப்போம். ஆராய்ச்சிக்கு மாணவர்களை, குழந்தைகளை தூண்டுவோம். நாமும் ஆய்வில் இணைந்து அறிவு பெறுவோம். 2024 பிப்ரவரி 17 சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. இன்றைய பதிவில் முதலிலே இன்றைக்கு சூரியன் உதிக்கும் பொழுதும், அதாவது சூரியன் உதிப்பதற்கு சற்று நேரத்திற்கு முன்பு காண வியக்கத்தக்க அற்புத உதயங்களை பார்ப்போம். முதல்ல வெள்ளி கிரகத்தை பார்த்தீங்கன்னா 4:50 மணிக்கு உதிக்கும். மிகச்சிறப்பாக ஒரு அழகான ஒரு தோற்றத்துடன், ஜொலிக்கும் தோற்றத்துடன் வெள்ளி கிரகத்தை அதிகாலை 4:50 மணி முதல் சூரியன் ஒளி சூரியனோட வெளி பிரகாசமாகும் வரை, அதாவது ஒளி உதயமாகுவதற்கு முன்பே வெளிச்சம் வரும் வரை, வெளிச்சம் கூடுதலாகும் வரை வானிலை பார்க்கலாம். ஒரு 5:45 வரைக்கும், ஒரு 6 மணி வரைக்கும் கூட சில நேரங்களில் பார்க்கலாம். ஆக வெள்ளி கிரகத்தை நாம் சரியாக கிழக்கும் இல்லாமல் சற்று கிழக்கு தென்கிழக்காக வெள்ளி கிரக உதயத்தை பார்க்கலாம். அடுத்தபடியாக 5:01 செவ்வாய் கிரகம் உதிப்பதை காணலாம். அதாவது அடையாளம் கட்டு காண வேண்டும் என்றால் அந்த வெள்ளி கிரகத்திற்கு கீழே, அதற்கு நேர் கீழே உதிக்கும் பொழுது வெள்ளி கிரகத்திற்கு சற்று கீழே ஒரு மெல்லிய, அதில் அந்த வெள்ளி கிரகத்தில் கால் பங்கை விட சிறியதாக ஒரு நட்சத்திரம் தெரியும். அதுதான் செவ்வாய் கிரகம். அளவிலே பெரிதுதான், ஆனால் பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய, அதாவது பூமியைக்கு உள்ளும், அதாவது சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் புதன். அடுத்தபடியாக வெள்ளி, பூமி, செவ்வாய். வெள்ளி, பூமி, செவ்வாய். அப்போ பூமிக்கு மிக அருகிலே இருப்பது வெள்ளியும் செவ்வாயும். இதனால் நமக்கு மிக பிரகாசமாக தெரிவது வெள்ளி. ஆக வெள்ளிக்கோள் பிரகாசமாக 4:50 உதித்து சூரியன் வெளி வரும் வரை தெரியும், பார்க்கலாம். கிழக்கே, சற்று கிழக்கு தென்கிழக்கே செவ்வாயை 5:01 உதிப்பது தொடங்கி 6 மணி 6:05 வரைக்கும் அந்த வெள்ளி கிரகம் மறையும். ஆனால் வெள்ளி கிரகம் கொஞ்சம் கூடுதல் நேரம் தெரியும், ஏன்னா அது பிரகாசம் கூடுதல். செவ்வாய் கிரகம் கொஞ்சம் சீக்கிரமாகவே கண்ணை விட்டு நாம் மறைந்து விடும், வெளிச்சம் வந்தோடனே. அதை பார்க்கலாம். 6:20 சூரியன் உதிக்கிறது, ஆனால் அதை நாம் 6:20 பார்க்கலாம். அது நம்ம வழக்கமாக எப்பொழுதும் வெறுங்கண்ணால் பார்ப்பது கடினம் இல்லை. உதய நேரத்தில் அந்த சிவந்த வண்ணத்தில், ஆரஞ்சு வண்ணத்தில் நாம் அதை பார்க்கலாம். அடுத்தபடியாக மதியம் 12:19 சந்திரன் உதிக்கிறது. இதையும் நீங்கள் காண முடியும். எப்படி சார் மதியம் 12:29 காண முடியும்னா, 12:20 சூரியன் உச்சிக்கு வந்துவிடும். இன்றைய நண்பகல் பொழுது 12:20 உச்சியில் இருக்கும் சூரியன். அப்பொழுது கிழக்கே உதிக்கும். பிரைட்டாக இல்லைன்னா கூட ஒரு மெல்லிய ஒரு சந்திரனோட தோற்றத்தை பகலிலும் நீங்கள் காண முடியும். படிப்படியாக மாலையில் சூரியன் மறையும் பொழுது உச்சியில் இருக்கும். இன்றைக்கு சந்திரன், அதாவது சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது சந்திரன் உதிக்கிறது. சூரியன் மறையும் பொழுது சந்திரன் உச்சிக்கு வரும். மாலை சூரியன் மறையும் பொழுது தலைக்கு மேலே நீங்கள் அதை பார்க்கலாம். எவ்வளவு சதவீதம்? கிட்டத்தட்ட 70% அளவை 50% மேல் அது ஒளி வீசக்கூடிய பரப்புடன் சந்திரனை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தபடியாக சூரியன் மறையும் நேரத்தில், இரவு நேரத்திலையும் சில கிரகங்களை, துணை கிரகங்களை பார்க்கலாம். அதன்படி, அதாவது சூரியன், அதாவது பெரிய அது கேலக்சி, அதில் சூரியன் என்பது அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த அருகில் இருக்கிற நட்சத்திரம் என்கின்ற சூரியன் மையமாக வைத்து 8 கோள்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றுகிறது.
பூமிக்கு இருக்கக்கூடிய துணைக்கோள் சந்திரன் பூமியையும் சுற்றுகிறது, அப்படியே செட்டிங்கோட சேர்ந்து சூரியனை சுற்றுகிறது நீள்வட்ட பாதையில். இப்படி அதோட ஒவ்வொரு கிரகத்துக்கும் துணைக்கோள்கள் உண்டு. அது சுற்றி கொண்டே அந்த செட்டிங்கோட சூரியனை சுற்றுகிறது. இதனால் எல்லா நாடும் எல்லா கிரகமுமே உதிக்கும் பூமியிலிருந்து பார்த்தால், ஆக நாம் பகலிலே சூரிய ஒளி வந்துவிடும் என்பதனால அந்த கிரகங்களை பார்ப்பது கடினம். ஆனால் இரவு நேரங்களிலையும் உதிக்கும் நேரத்திலையும் மறையும் நேரத்திலையும் நாம் அதை பார்த்து ரசிக்க முடியும் என்பதனால ஏற்கனவே உதிக்கும் நேரத்தில் சில கிரகங்களை நாம் அறிவித்து விட்டோம். வெள்ளியும் செவ்வாயும் துணை கிரகமாம், அதே போல சந்திரனையும் சூரியனையும், அதாவது தலைவர் சூரியனையும், அடுத்தபடியாக மறையும் நேரத்தில் சூரிய குடும்பத்தின் தலைவர் சூரியன் மறையும் பொழுது சந்திரன் உச்சியிலே இருக்கும். அது எப்போ மறையும்னு பார்த்தீங்கன்னா இரவு, அதாவது இன்று நள்ளிரவு 12:32 மேற்கே மறையும். அதாவது தேதியை சொன்னால் பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை நாளை அதிகாலை நள்ளிரவுக்கு பின், அதாவது இன்று நள்ளிரவுக்கு பின் அதிகாலை 32:00 32 AM அந்த நேரத்தில் மறையும். சூரியன் மறைவது என்பது 6:20 மாலை 6:20 சூரியன் மறைகிறது. இதற்கு அடுத்தபடியாக மறைவதை பார்த்தீங்கன்னா 8:16 நெப்டியூனை நீங்கள் பார்ப்பது சிரமம். அதை அடையாளம் காணணும்னா நான் நேரடியாக அருகில் வைத்து தான் காட்ட முடியும். இருந்தாலும் ஒரு அடையாளம் சொல்கிறேன். ஒரு முக்கோண வடிவத்திலே 3 சிறு நட்சத்திரம் இருக்கும். அடுத்தபடியாக அது இடதுபுறத்தில் சூரியன் மறையும் திசையிலேயே, அந்த சூரியன் மறைகிற திசைக்கு சற்று வடக்கு புறமாக, சிறு புள்ளி வடக்கு புறமாக, சூரியன் மறைந்த அந்த இடத்துக்கு சற்று வடக்கு புறமாக இரவு மணி 8:16 நீங்கள் 8:16 அதுக்கு முன்னாடியே தெரியும். இரவு இருளானது பிறகே தெரியும். அப்போ கொஞ்சம் மேலே இருக்கும். ஒரு 7 மணிக்கு பார்க்க தொடங்க. 7:15 பார்த்தீங்கன்னா 7:30 அது மேற்கு வானத்தில் சூரியன் மறைந்த இடத்திற்கு சற்று மேற்கு புறமாக, சற்று வடக்கு புறமாக ஒரு முக்கோண வடிவத்திலே 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அதற்கு அருகிலே இடதுபுறம் ஒரு கோடிட்டது போல நீண்ட நட்சத்திரம், ஒரு வரிசையாக ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதாவது வரிசை கட்டியது போல ஒரு வரிசையாக நட்சத்திரம் ஒரு 4-5 இருக்கும். அதற்கும், அதாவது இந்த முக்கோணமாக இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களுக்கு, முக்கோண அமைப்பில் 3 நட்சத்திரத்திற்கும் நேரடியாக ஒரு கோட்டிலே அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டத்திற்கும் இடைப்பட்டு ஒரு தனியாக ஒரு நட்சத்திரம் தெரியும். அதுதான் நெப்டியூன். அது 8:16 மறையும். அதை நான் காட்டியிருக்கிறேன். அடுத்தபடியாக வியாழன் கிரகம். வியாழன் கிரகத்தை பார்த்தீங்கன்னா சூரியன், அதாவது சூரியன் மறைந்த பிறகு சந்திரன் இருக்கும் இடத்திற்கு அருகிலேயே ஒரு பிரகாசமாக ஒரு நட்சத்திரம் இருக்கும், ஒரு மஞ்சள் வண்ணத்தில். அதுதான் வியாழன். அது வியாழன் சந்திரன் மறையும் நள்ளிரவு 12 மணி மறைவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு அது மறையும். அதாவது 11:08 வியாழன் மறையும். ஆக சந்திரனுக்கு முன்பே, சந்திரனுக்கு, அதாவது சந்திரன் மேலென்றால் அதற்கு சற்று கீழாக, சந்திரன் உச்சியில் இருக்கும்போது சற்று மேற்கு புறமாக இந்த வியாழன் கிரகம் இருக்கும். அந்த வியாழன் கிரகம் சந்திரனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம். சில நாட்களில் அது கோடையில் அல்லது ஜூன் ஜூலைலலாம் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு அருகேவே பிரகாசமாக இருக்கும், வெள்ளி வரும். ஆனால் இப்பொழுது வெள்ளி கிழக்கே உதிக்கும், மாலையில் மறைந்துவிடும். ஆக 4:50 வெள்ளி உதித்து மாலை 4:50 மறைந்துவிடும். ஆனால் இப்பொழுது சந்திரனுக்கு அருகே வியாழன் இருக்கும். இந்த வியாழன் கிரகத்தை சந்திரனுக்கு அருகே ஒரு பிரகாசமாக இன்று மாலை சூரியன் மறைந்த பிறகு நீங்கள் பார்க்கலாம். அது 11:08 வரைக்கும் சந்திரனுக்கு அருகே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தபடியாக யுரேனஸையும் பார்க்கலாம். அதாவது இந்த சந்திரன் கிரகம் இருக்கு இல்லையா, சந்திரன் துணைக்கோள், அந்த சந்திரன் துணைக்கோளுக்கும் வியாழனுக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சந்திரனுக்கு அருகே ஒரு நட்சத்திரம் 12 இருக்கும். அந்த நட்சத்திரத்திற்கும் சந்திரனுக்கும் இடையே ஒரு 3-4 நட்சத்திரங்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா 3-4 நட்சத்திரங்கள் இருக்கும். மாலையில் சூரியன் மறைந்த பிறகு சந்திரனுக்கும் அந்த வியாழன் கிரகம் இருக்கக்கூடிய ஒரு 12 இருக்கக்கூடிய வியாழன் கிரகத்திற்கும் சந்திரனுக்கும் இந்த வியாழனுக்கும் இடைப்பட்டு ஒரு 3 நட்சத்திரங்கள் 4 நட்சத்திரங்கள் இருக்கும். அதில் ஒரு நட்சத்திரம் பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசமாக ஒரு நட்சத்திரம் தான் யுரேனஸ் நட்சத்திரம். அது எப்போ மறையும்னா வியாழன் மறைந்து
45 நிமிடம் கழித்து 11 மணி 50 நிமிடத்திற்கு அது மறையும். இரவு 11 மணி 50 நிமிடத்திற்கு யுரேனஸ் மறையும். வியாழன் 11 மணி 8 நிமிடத்திற்கு மறையும். சந்திரன் நள்ளிரவு 12 மணி 32 நிமிடத்திற்கு மறையும். நெப்டியூன் இரவு 8:16க்கு மறையும். சூரியன் 6:20க்கு மறையும். அந்த காட்சியை இதில் இணைத்திருக்கிறேன். வணக்கம். அடுத்தபடியாக பிற கிரகங்கள், சூரியன் உதயம், சந்திரன் உதயம், அதோட தொலைவு, இது தொடர்பாக ஒரு அறிக்கையை அதோட பார்ப்போம். இப்போ இன்றைக்கு சூரியன் தமிழ்நாட்டிலே கிழக்கு ஓரம் பழவேற்காடு, ஆகவே அதாவது கன்னியாகுமரி என்பது தென்கோடி முனை, அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட மத்திய பகுதியில் இருக்குது. அதாவது மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய தீர்க்கரேகைக்கு நேராக இருக்குது. ஆக கிழக்கு தீர்க்கரேகையிலேயே கடைசி கிழக்கு ஓரம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது பழவேற்காடு, திருவள்ளூர் மாவட்டம். இதில் எப்போ சூரியன் உதிக்குதுன்னா 6:29 மணிக்கு சூரியன் உதிக்கிறது. சூரியன் மறைவது 6:14 இன்றைக்கு. சென்னையில் சூரியன் உதயம் 6:30, பழவேற்காட்டில் 6:29, ஆனால் சென்னையில் 6:30. சென்னைனாக்க மெரினா கடற்கரையோட உள்ளே பார்த்தீங்கன்னா கோயம்பேடு இந்த பகுதியில் 6:30 உதிக்கும். திருவள்ளூர்லேயும் 6:30 தான், தலைநகர் திருவள்ளூர் பகுதியில். பழவேற்காடுக்கு 6:29, ஆனால் திருவள்ளூரில் 6:30. அதே திருத்தணினா 6:31 உதிக்கும் திருத்தணியில். ஆகவே இப்படி இருக்கும். அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் 6:43 தான் உதிக்குது. பாருங்கள், பழவேற்காட்டில் 6:29, நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் 6:43. எவ்வளோ நேரம் வித்தியாசம் பாருங்கள், கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் வித்தியாசம். ஊட்டியில் சூரியன் மறைகிறது 6:30, ஆனால் பழவேற்காட்டில் சூரியன் மறைவது 6:14. புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ? 16 நிமிடம் வித்தியாசம், 14 நிமிடம் வித்தியாசம். அடுத்தபடியாக அதை விட மேற்கே ஊட்டிக்கும் நீலகிரி மாவட்டம் மேற்கு ஓரத்தில் இருக்க இடுபாடு பகுதிகளில், அதாவது கேரள எல்லையோர நீலகிரி மாவட்டத்தில் 6:44க்கு தான் சூரியன் உதிக்குது. மறைகிறது 6:31. ஆக சூரியன் உதிக்கும் நேரத்திற்கு கிழக்கேக்கும் மேற்கேக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 14 நிமிடங்கள். இதில் மன்னார்குடி பார்த்தீங்கன்னா 6:32 மணிக்கு உதிக்கிறது சூரியன், 6:19க்கு மறைகிறது. இன்றைய பகல் பொழுது 11 மணி 48 நிமிடம் 20 வினாடிகள். சூரியன் உதிக்கும் திசை 102 டிகிரி கிழக்கே, கிழக்கு தென்கிழக்கே 102 டிகிரி. வடக்கு என்பது 0, கிழக்கு என்பது 90 டிகிரி. கிழக்கே இல்லாமல் சற்று தெற்காக கிழக்கு தென்கிழக்காக 102 டிகிரியில் உதிக்கிறது. நேர்கிழக்கு என்றால் அது சூரியன் குத்துக்கதிர் மன்னார்குடியில் விழக்கூடிய நாளாக இருக்கும். நேர்கிழக்கே உதிக்கும் நாள் 90 டிகிரியில் என்றைக்கு உதிக்குதோ அன்றைக்கு நிழல் இல்லாத நாளாக இருக்கும் மன்னார்குடியில். புரியுதுங்களா? மன்னார்குடியோட சூரிய உதய திசை பார்த்தீங்கன்னா மன்னார்குடி பகுதியிலிருந்து 102 டிகிரி கிழக்கு தென்கிழக்கே, கிழக்கு தென்கிழக்கே. மறைவு என்பது 258 டிகிரி மேற்கு, மேற்கு தென்மேற்கே. அதாவது 6:19க்கு மறைவது என்பது மேற்காக இல்லாமல் மேற்கு தென்மேற்காக மறையும். இன்றைக்கு சூரியனோட உதயத்திற்கும் மறைவுக்கும் இடைப்பட்ட பகல் நேரம் ஏற்கனவே சொன்னோம், 11 மணி 48 நிமிடம் 20 வினாடிகள். அதே நேரத்தில் இரவு நேரம் 12 மணி 12 மணிகள் 11 நிமிடங்கள் 40 வினாடிகள் இரவு. அப்போ பகலை விட இரவு நேரம் கூடுதல். 11 மணிகள் 48 நிமிடம் பகல், ஆனால் இரவு என்பது 12 மணி 11 நிமிடம். இரவை பொறுத்த வரைக்கும் இன்றைய பகல் பொழுது நேற்றைய பகல் பொழுதை விட 31 வினாடி கூடுதல். நேற்றைய பகல் பொழுதை விட 31 வினாடி கூடுதல். நிலநடுக்கோட்டுக்கு வந்த கடந்த டிசம்பர் மாத பகல் பொழுதை விட 18 நிமிடம் 8 வினாடி கூடுதல். கடகரேகை இருந்த கடந்த ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி கடகரேகையில் இருந்த நாளை விட 56 நிமிடம் 35 வினாடிகள் பகல் பொழுது குறைவு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட குறைவு. சந்திரன் மன்னார்குடியில் உதிக்கும் நேரம் மதியம், அதாவது நண்பகல் சொல்லலாம், 12 மணி 19 நிமிடம் மதியம். 64 டிகிரி கிழக்கே உதிக்கிறது. 90 டிகிரி என்பது நேர்கிழக்கு, 45 டிகிரி என்பது வடகிழக்கு. இது வடகிழக்கும் இல்லாமல் நேர்கிழக்கும் இல்லாமல் வடகிழக்கு சற்று வடக்கு புறமாக
சரி கிழக்கு புறமாக கிழக்கு வடகிழக்கு திசையில் 64 டிகிரியில் உதிக்கிறது. மறைவு என்பது நள்ளிரவு, இன்றைக்கு நள்ளிரவு 12:31, அதாவது நாளைய தேதியில் பிப்ரவரி 18 அதிகாலை 31 நிமிடத்திற்கு உதிக்கிறது. சரி, மறைகிறது, மன்னிக்கவும், மறைகிறது. இன்று மதியம் உதித்து இன்று நள்ளிரவு மறைகிறது. அதுதான் அடுத்த நாள் தேதியில் வந்து விடுகிறது. நள்ளிரவு 12:31 என்பது அடுத்த நாள் 18ஆம் தேதி அதிகாலை 31 நிமிடம் மறைவு. மறையும் திசை பார்த்தீங்கன்னா 294 டிகிரி. 270 என்பது நேர்மேற்கு. அதற்கு அதாவது சரியாக வட மேற்கு திசையில் தான் மறையும். சற்று வடக்காக உதித்து சற்று வடக்காக மறைகிறது. நேர் வடக்கில் இல்லை, கிழக்கே தான். வடகிழக்கே உதித்து தென்மேற்கே, சரி வடக்கு மேற்கே மறைகிறது. வட கிழக்கே உதித்து வட மேற்கே மறைகிறது. அடுத்தபடியாக உச்சிக்கு வரும்பொழுதும் சற்று நேர் உச்சியில் இல்லாமல் சற்று வடக்கு புறமாக இருக்கும். தலைக்கு நேர் இல்லாமல் 12:20க்கு சற்று வடக்கு புறமாக இருக்கும். அடுத்தபடியாக சந்திரன். சந்திரன் வந்து இன்றைக்கு காலையில் 56% தெரியும். அதாவது உதிக்கும் பொழுது மதியத்தில் அப்படியே படிப்படியாக அறைக்கு 61% இன்று இரவு தெரியும். கிட்டத்தட்ட 3/4% மாறிடும் நாளை அதிகாலை. அடுத்தபடியாக நேற்று, அதாவது நேற்று முன்தினம் சந்திரன் இருந்த தூரத்தை விட, நேற்றைக்கு நான் கணக்கெடுக்கலை, அதனால தான் நேற்று முன்தினம் சொல்கிறேன். நேற்று முன்தினம் இருந்த தூரம் 3,72,234 கிலோமீட்டரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய தூரம் 3,83,148 கிலோமீட்டர். நேற்று முன்தினத்தை விட இன்றைக்கு 10,910 கிலோமீட்டர் கூடுதல். இன்றைக்கு 10,910 கிலோமீட்டர் கூடுதல். அமாவாசை தினத்தை பார்த்தீங்கன்னா மார்ச் 10. அமாவாசை வந்து மார்ச் 10, அதாவது மார்ச் 10ஆம் தேதி மதியம் 2:30க்கு தான் முழு அமாவாசை நேரம். அதாவது மார்ச் 10 மதியம் 2:30 மணிக்கு தான் கொஞ்சம் கூட சூரியனோட ஒளி பிரகாசிக்காது. கருமையான ஒரு சந்திரனாக நம் பார்ப்பதுக்கு தெரியும். அது அந்த பக்கம் படும், சந்திரனுக்கு அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஆனால் நம் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது, நம் ஊரிலிருந்து பார்க்கும் பொழுது முழுமையாக ஒளி வீசாத பகுதியாக தெரியக்கூடிய நேரம் வந்து 2:30 மார்ச் 10ஆம் தேதி. அது முழு அமாவாசை. முழு நிலவு என்பது பிப்ரவரி 24 வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேதி 17, வரக்கூடிய 24ஆம் தேதி முழு நிலவு நாள், பௌர்ணமி நாள். மாலை 6 மணிக்கு முழு நிலவு நேரம். முற்றிலுமாக முழுமையாக 100% ஒளி பிரகாசிக்கக்கூடிய நேரம் மாலை 6 மணி. அதே தான் அமாவாசைக்கு 100% ஒளி வீசாது, அது அமாவாசை. இது 100% ஒளி வீசக்கூடிய நேரம் மாலை 6 மணி. இப்போ மற்ற கிரகங்களை பார்ப்போம். சூரியன் உதிக்கிறத பார்த்தோம் 6:32, சூரியன் மறைவு 6:19. புதன் கிரகம் உதித்தல் காலை 6:05 உதித்து மாலை 5:45 மறைகிறது. உச்சிக்கு வருவது மதியம், அதாவது நண்பகல் நேரத்துக்கு சற்று முன்னாடி 11:55 உச்சிக்கு வரும். பார்க்கவே முடியாது பகல் நேரம் என்பதனால. வெள்ளி கிரகம் உதிப்பது 4:50. ஏற்கனவே படத்தில் காமிச்சிருந்தோம் உங்களுக்கு. மறைகிறது 4:24 மறையுது, மாலையிலே மறைஞ்சிடும். சூரியன் மறைவதற்கு முன்பே அது மறைஞ்சிடும், அதனால் பார்க்க முடியாது. உதிக்கும் நேரத்தில் அதிகாலை 4:50 சூரியன் உதிக்கிற வரைக்கும் பார்க்கலாம். உச்சிக்கு வருவது மதியம், அதாவது காலை 10:37. 4:50 சூரியன் உதிக்கிற வரைக்கும் வெள்ளியை பார்க்கலாம். செவ்வாய் கிரகம் அதையும் பார்க்கலாம். நீங்கள் 5:01 சூரியன் உதிக்கிற வரைக்கும் பார்க்கலாம். வெள்ளி கிரகத்துக்கு அருகே பார்க்கலாம், சற்று கீழே. 5:01 சூரியன் உதிக்கிற வரைக்கும் பார்க்கலாம். மறைகிற நேரம் 4:24. மாலை 24. வெள்ளி மறைஞ்ச சில நிமிடங்கள்லேயே 4:24 சொல்லி மறைந்த அதே நேரத்தில் இதுவும் செவ்வாயும் மறைந்துருது. உச்சிக்கு வருவது 10:47 தான். அதுவும் 10:37. வெள்ளி உச்சிக்கு வருவது 10:37, செவ்வாய் உச்சிக்கு வருவது 10:47 காலை. வியாழன் கிரகனை பொறுத்த வரைக்கும் மாலையில் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சந்திரனுக்கு அருகே ஒரு நட்சத்திரம் தெரியும், அதுதான் வியாழன். காலை இன்னைக்கு காலைல 10:44 உதிக்கிறது. இரவு 11:08 மறையுது. உச்சிக்கு வருவது மாலை 4:56 உச்சிக்கு வரும். சூரியன், அதாவது அடுத்த சூரியன் மறைகிறது 6:10. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் உச்சியிலேருந்து சற்று மேற்கு புறமாக சந்திரனுக்கு அருகே ஒரு பிரகாசமான நட்சத்திரம் தெரியும்,
அது 11 மணி 8 நிமிடம் வரைக்கும் வியாழன் கிரகம் தெரியும். அடுத்தபடியாக சனி கிரகமும் 7 மணி 17 நிமிடத்துக்கு மறையும். சூரியன் மறைந்த சற்று நேரத்து வரைக்கும் சனி கிரகத்தை பார்க்கலாம். ஆனால் ரொம்ப மெல்லிதாக இருக்கும். காரணம் ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால மெல்லிதாக இருக்கும், ரொம்ப சின்னதாக தெரியும். அதனால் பார்ப்பது ரொம்ப கடினமாக இருக்கும். அது ஒளி வந்துவிடும் என்பதனாலையும் பார்ப்பது கடினமாக இருக்கும். ஆனால் 7:17 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் முயற்சி செய்தால். அதை நான் அடையாளம் காட்டியிருக்கிறேன். மறைவு 7:04 மணி வரைக்கும் மறைகிறது 7:04 வரைக்கும் பார்க்கலாம். சூரியன் மறைஞ்சு ஒரு அரை மணி நேரம் பார்க்கலாம், அவ்வளோதான். உதயம் 7:17க்கு உதயம், மாலை 7:04 மணிக்கு இரவு முன்னிரவு, அதாவது இரவு 7 மணிக்கு மாலை 7 மணி 4 நிமிடத்திற்கு அது மறைகிறது. உச்சிக்கு வருவது மதியம் 1 மணி 10 நிமிடம். சூரியன் மறைந்த பிறகு ஒரு அரை மணி நேரம் பார்க்கலாம் சனி கிரகத்தை மேற்கே மறையும் பொழுது. யுரேனஸ் நான் ஏற்கனவே அடையாளம் காட்டிட்டேன். நெப்டியூனுக்கு அடையாளம் காட்டியிருக்கேன் அந்த படத்தில். உதயம் 11:20, மறையிறது 11:50 இரவு. காலை 11:20 குறித்து இரவு 11:50க்கு மறையுது. உச்சிக்கு வருவது மாலை 5:35. அதே போல் நெப்டியூன் கிரகத்தை பார்ப்போம். நெப்டியூன் கிரகத்தை பொறுத்த வரைக்கும் 8:17க்கு உதித்து 8:16க்கு மறையும். உச்சிக்கு வருவது 8:16. இதுவும் ஏற்கனவே காணப்பட்டிருக்கிறோம். ஆகவே அடையாளம் காணுங்கள், கண்டு ரசியுங்கள். நாளை பார்ப்போம். நன்றி.